महालक्ष्मीज विद्महे विष्णुपत्नीज धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ஓம் சக்தி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 22ஆம் நாள் 8/10/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கிறவனை பிரார்த்தித்து இன்று சஷ்டி திதி கொண்டது செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்குரிய நாள். இன்று இந்த அன்னை பராசக்தியை முப்பெருந்தேவியராக நாம் வணங்கி வழிபாடு செய்வதிலே இன்று மகாலட்சுமியினுடைய 3வது திதி சஷ்டி திதி. இன்றோடு லக்ஷ்மியினுடைய பூஜைகள் நிறைவு பெற்று நாளைய தினம் சப்தமி திதியிலே சரஸ்வதியினுடைய பூஜை ஆரம்பமாகி சப்தமி, அஷ்டமி, நவமி, மகாநவமி வரையிலே சரஸ்வதியுடைய பூஜைகள் நடைபெறும். அந்த வகையில் இன்று இந்த லக்ஷ்மி பூஜையிலே நாம் ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். வீட்டிலே கொலு வைத்து வழிபாடு செய்கின்றவர்கள் வீட்டுக்கு வருகின்ற சுமங்கலிகள், கன்னிப்பெண்களை, குழந்தைகளை எல்லாம் அம்பிகை ரூபத்திலே பாவித்து அவர்களுக்கு உபச்சாரங்கள் கொடுத்து இந்த பூஜைகளிலே கலந்து கொள்வது. முடிந்தவர்கள் திருவிளக்கு பூஜை செய்து கொள்ளலாம். அல்லது வருகின்ற பிள்ளைகள் சுமங்கலி எல்லோருமாக இருந்து கீர்த்தனைகள் படித்து கொள்ளலாம். லக்ஷ்மியினுடைய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து கொள்ளலாம். எது எல்லாம் நமக்கு முடிகின்றதோ அவற்றையெல்லாம் செய்கின்றவரும், அது முடியாவிட்டால் அபிராமி அந்தாதி பாடல்களை பாடுகின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அன்னை பராசக்தியினுடைய அற்புதமான பாடலாக இந்த 100 பாடல்களை தந்தவர் அபிராமி பட்டர். இந்த 10 நாட்களுமே ஒரு நாளைக்கு 10 பாடல் மூலம் நவமி வரையிலே 9 நாள், தசமியோடு 10வது நாள் விஜயதசமி வரையிலே பாராயணம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளையும் தரக்கூடியது. சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியவள் அன்னை பராசக்தி. இந்த அம்பிகையை வழிபடுகின்றவர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்குமாம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களை. எனவே இந்த லக்ஷ்மி பூஜை வழிபாட்டிலே நாமும் ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்கின்றவர்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். வீட்டிலே கொலு வைத்திருக்கின்றவர்கள் வீட்டிலே வழிபாடு செய்து கொள்ளலாம். அதேபோல் கலாசாலைகளிலே, கல்லூரிகளிலே, பாடசாலைகளிலே, பல்கலைக்கழகங்களிலே இந்த சரஸ்வதி பூஜை என்று இந்த 9 நாட்களும் கும்பம் வைத்து செய்கின்ற இடங்களும் உண்டு. அல்லது 3 நாள் மட்டுமே செய்கின்ற இடங்களும் உண்டு. அதுவும் முடியாதவர்கள் கடைசி ஒரு நாளிலாவது சரஸ்வதி பூஜை என்கின்ற வகையிலே இது செய்கின்ற சிறப்புகளோடு கூடியது. இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது அந்த கலைவாணியினுடைய அருளை பெறுகின்ற வகையிலே நாளை முதல் சரஸ்வதி பூஜை ஆரம்பமாகிறது. இந்த லக்ஷ்மி கடாட்சத்திலே எல்லா விதமான செல்வங்களையும் தருகின்றவளாக நமக்கு அம்பிகை இருக்கின்றாள். அம்பாளை நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அழகாக அபிராமி பட்டர் சொன்னார். அம்பிகையினுடைய அழகை பார்த்து பல்வேறு வகையான பாடல்களை பாடுகின்றார். அதில் ஒரு பாடலிலே மணியே மணியின் ஒளியே ஒளிரு மணி புனைந்த அணியே அணியும் மணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே
பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. இந்த அம்பாளுடைய திருவருளிலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே நவராத்திரி காலங்களிலே முப்பெருந்தேவியரை நாமும் பிரார்த்தனை செய்து வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.